எவ்ரிவான். இலக்கண பகுதியில் திணை மற்றும் பால் வகைகளை மாணவ செல்வங்கள் அவங்களுடைய செயல்பாட்டு வழி மூலமாக இப்போ செய்து கட்டப் போகிறார்கள். திணை என்பதன் பொருள் ஒழுக்கமாகும். திணை இரண்டு வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை. திணையின் உட்பிரிவே பாலாகும். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு அல்லது பிரிவு என்பதே பொருளாகும். பால் ஐந்து வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால். உயர்திணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் ஆகும். அஃறிணையில் ஏதேனும் ஒன்றே மற்றும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். அஃறிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் இருப்பவை பலவின் பால் ஆகும்.